கட்லெட் செய்ய நான் 1 கப் கார்ன் அவிச்சு உரித்து வச்சுருக்கேன். அதை நம்ம கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். இப்படி கொரகொரப்பாக அரைச்சின்னு வந்துட்டோம். இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டு வெங்காயம், புதினா, பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா பெனஞ்சிக்கலாம். பெனஞ்சதும் இதை கட்லெட் ஷேப் மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு தவா வச்சு சூடு பண்ணிடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம தோசை தவா வச்சு லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கார்ன் கட்லெட்டை போட்டுக்கலாம். அப்படியே மீடியமான ஃப்ளேமில் வச்சு திருப்பி போடுங்க. இந்த மாதிரி செவந்ததும் நல்லா திருப்பி போட்டுட்டோம்னா சுவையான கார்ன் கட்லெட் நல்லா ஸ்பான்ஜியாக ரெடி.